Hi friends, எல்லாரும் ப்ரீவியூ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி என்ன டுட்டோரியல் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன எடிட்டிங் பற்றி பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு. ஆமாங்க, ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பக்கம் போனாலே இதே தான். இதுக்கு பேர் வந்து அர்பன் ஜங்கிள் ஃபாண்டு. இது வந்துட்டு ஒரு 2 வீக்ஸாக வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்ட் அடிச்சிட்டு இருக்கு. ஓகே, இதுதான் நம்ம வந்துட்டு இன்றைக்கி ஒரு இந்த மெத்தடில் வந்துட்டு ஒரு வீடியோ எடிட் பண்ணி நம்ம வந்து ஒரு ரீல்ஸை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ. வீடியோ வந்து ஃபுல் ஸ்க்ரீன் மோடில் வச்சுட்டு மொபைலில் ரொட்டேட் பண்ணாமல் அப்படியே வச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு குரோம்குள்ளே போய்க்கோங்க. குரோம்குள்ளே போயிட்டு அர்பன் ஜங்கல் ஃபாரஸ்ட் பிக்சர் உங்களுக்கு பேக்ரவுண்ட் பிக்சர் எந்த மாதிரி வேணுமோ அதை வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது கூட ஓகே தான். இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது அர்பன் ஜங்கிள் ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டில் வந்திருக்கு. இதுக்குள்ளே தான் போகணும். இதுக்குள்ளே போயிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டுது இல்லைங்களா. இதில் வந்துட்டு இந்த ஃபாண்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து VN ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. VN ஆப்பில் வந்துட்டு நியூ ப்ராஜெக்ட்டு நீங்கள் வந்துட்டு பேக்ரவுண்ட் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, அதை வந்துட்டு இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த செகண்டில் வந்துட்டு ஒரு ஸ்லைட் இருக்கும், இதை வந்து டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிவிட்டு இப்போது இந்த வீடியோ பேக்ரவுண்டோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 3 செகண்ட்ஸ்க்கு இருக்குது. இது வந்துட்டு ஒரு 15 செகண்ட்ஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் ட்ரிம்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். கீழே ட்ரிம்குள்ளே போயிட்டு இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லென்த் ஆகும். இப்போ நான் ஒரு 15 செகண்ட்ஸ்க்கு வச்சுருக்கேன். ஓகே, இதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா சைஸ் சேஞ்ச் பண்ணும். டிஸ்பிளே சைஸு, அந்த பேக்ரவுண்டோட சைஸு அது வந்து ஒரிஜினலுக்குள்ளே போனீங்கன்னா அந்த டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும். இது வந்துட்டு நீங்கள் ரீல்ஸாக பண்ணுறீங்கன்னா 9:16 இது வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் தரும். ஓகே, அது சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு மேலேருந்து ரெண்டாவது ஆப்ஷன் டெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணும். இதில் ஃபஸ்ட்டு வந்து ஆடு ஹெட்டிங். இதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அது வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு என்னோடய நேம் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் வந்துட்டு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணும். அதுக்கு வந்து கீழே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஃபாண்டுன்னு இருக்குது. அதை டச் பண்ணிங்கன்னா இங்கே ஆட் ஃபாண்ட் கேட்கும். இம்போர்ட் ஃப்ரம் ஃபைல் ஆப். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா 3 கோடாக இருக்குங்க இல்லை பார்த்தீங்களா, அங்கே டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது 5ஆவதாக. அதை டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண அர்பன் ஜங்கிள் ஃபாண்ட் வந்துட்டு உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு அந்த ஃபாண்டை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். வந்துட்டு இப்போ உங்களுக்கு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிங்கன்னா பெருசாகும். அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணி நான் கரெக்டாக என்னோடய ஸ்டைலில் நான் எந்த மாதிரி நினைக்கிறேனோ அந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டோட லெங்க்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கு வந்து டெக்ஸ்ட்டு டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு நீங்கள் ட்ராக் பண்ணி இந்த பேக்ரவுண்ட் லெங்க்த்துக்கு ஏற்ற மாதிரி இந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் டெக்ஸ்ட்டோட லெங்க்த்தையும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கேப்கட்டில் வந்துட்டு ரீல்ஸாக எடிட் பண்ணலாம். இதை வந்து அதுக்கு முன்னாடி VPN வந்துட்டு ஆன் பண்ணிக்கோங்க. நான் வந்து தண்டர் VPN யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் இதை ஆன் பண்ணிக்கிறேன். நீங்களும் ஏதாவது ஒரு தண்டரோ இல்லை வேறு ஏதாவது ஒரு VPN வந்து டவுன்லோட் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேப்கட் வந்துட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்ட் கொடுங்க. நம்ம VNல பண்ண வந்து ப்ராஜெக்டை அந்த வீடியோ வந்துட்டு அப்படியே இங்கே வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இதனோட லென்த் வந்துட்டு ஓகே, லென்த்தெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ரீல்ஸ் இப்போது ட்ரெண்டான ரீல்ஸ் அந்த மியூசிக் பார்த்தீங்கன்னா நான் ப்ரிவியூவில் கொடுத்துருப்பேன். இந்த வந்துட்டு நீங்கள் நார்மலாக இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போயிட்டு ரீல்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஆடியோ வந்துட்டு இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது எப்படின்னா
அதுக்கப்புறம் இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ளேயும் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த நீங்கள் இதில் போனீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்ச வீடியோ வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஆடியோ தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதான் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டாக வந்துட்டு எஃபெக்ட் வந்துட்டு பிளராகி வந்துச்சு இல்லைங்களா, அந்த எஃபெக்ட் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஸோ அது எப்படின்னா இங்கே எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்குள்ளே போனீங்கன்னா வீடியோ எஃபெக்ட்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே போய் அந்த ஃபஸ்ட்டு எஃபெக்ட் வந்துட்டு ட்ரெண்டிங்கில் டைமண்ட் ஜூம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த எஃபெக்ட் இருக்கு இல்லைங்களா, இதை வந்துட்டு ஃபஸ்ட்டாக கொடுத்துருங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த செகண்ட் பிளிங்க் ஆகி வர மாதிரி அது வந்துட்டு அதே வீடியோ எஃபெக்ட்ஸ்குள்ளே லென்ஸ்னு ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே மினி ஜூம்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்குது. இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பட் இந்த எஃபெக்ட் வந்துட்டு ரொம்ப லெங்க்த்தாக இருக்குது. அந்த பீட் வந்து 3 பீட்டு தான் வருது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு இதை வந்து சின்னது பண்ணிக்கலாம். ஓகே, சின்னது பண்ணதுக்கப்புறம் நம்ம வீடியோ ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த வீடியோவை அப்படியே நீங்கள் கொண்டு போய் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.